அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் வாசகர்களாகிய உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கால நிகழ்வுகள் என்று சொல்லி பல உண்மைகளை வெளிப்படுத்தி, அதை தொடர்ந்து மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தில் மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவர்கள் செய்ததுதான் என்ன? பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள், தாகம் உள்ளவர்களுக்கு தாகத்தை தீர்த்தார்கள், அந்நியனாய் இருந்தவர்களுக்கு அவர்களை சொந்தம் கொண்டாடினார்கள், வியாதியஸ்தருக்கு மருந்து கொடுத்து ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையை கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் காட்டின அந்த கரிசனை, இந்த நன்மைகள் அறிமுகம் இல்லாத அந்நியருக்கு அவர்கள் செய்தார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து, நான் அந்நியனாயிருந்தேன், ஆடை இல்லாமல் இருந்தேன், நான் உணவில்லாமல் இருந்தேன், தாகமாயிருந்தேன், எனக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று அவர்களை அப்ரிசியேட் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இதைத்தான் அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் துணை இயக்கமாகிய பரிவர்த்தன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற சமுதாய முன்னேற்ற பணிக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் செய்து வருகிறது. அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் கடின உழைப்பினால் சுமார் 9,000க்கு அதிகமான விசுவாசிகளை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த விசுவாசிகள் 11 மாநிலங்களிலே பரந்து விரிந்த இடங்களிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 6:10வது வசனத்தில், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று ஒரு அன்பான கட்டளையை கொடுக்கின்றார். அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் கிறிஸ்து மட்டுமல்ல, அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய இதயத்தின் துடிப்பு, இதயத்தின் இயக்கம். நமது விசுவாசிகளில் 90% மேலானவர்கள் ஏழைகள், பாமர மக்கள், விவசாய கூலிகள், புலம்பெயர் தொழிலாளிகள் என்று சொல்லி பல அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களும் அநேகர் இருக்கின்றார்கள். இவர்களின் ஆத்மீக வாழ்வில் மறுமலர்ச்சி கொடுத்த நாம் இவருடைய சமுதாய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிலைப்பாடை கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று நமது இயக்கத்தின் தலைவர்கள் யோசித்து முடிவெடுத்ததுதான், அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி என்னும் ஒளியை கொடுத்து அவர்களை சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து திருச்சபையின் தூண்களாக உருவாக்கும் உயரிய பணியை பரிவர்த்தன் அறக்கட்டளை செய்து வருகின்றது. இந்த இயக்கத்துடன் சேர்ந்து மத்தேயு 25:40 சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றுவோமா? கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்வதில் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எப்படி அறுப்போம், எப்பொழுது அறுப்போம், யாருக்காக அறுப்போம் என்பது திட்டவட்டமாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்கு மாறாத தேவன் நமக்கு செயல்படுத்துவார். தேவன் பொய் சொல்வதற்கு மனிதர் அல்ல. ஆகவே நன்மை செய்யும் பொழுது அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும். பரிவர்த்தன் அறக்கட்டளை இயக்கத்தின் சமுதாய முன்னேற்ற பணிக்கு தோள் கொடுத்து கர்த்தரின் பணியிலும் கர்த்தரின் ஆசீர்வாதத்திலும் நாம் அனைவரும் பங்குதாரர் ஆவோம். இந்த இயக்கத்தின் பணிகளின் விவரத்தை குறித்து, அது எப்படி இந்த ஏழை விசுவாசிகளுக்கு, விசுவாசியின் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது என்பதை குறித்து நாம் வருகின்ற அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு
மலர்ந்திட காண்போம். நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம். நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம். நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம். கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம். கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம். நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம். நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே. தேசத்தை மீட்டிட சேருமே. தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம். நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.